ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிஎன் தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி நியூ கண்டென்ட்டான இந்தியன் பைக் டிரைவிங் 3யோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட நியூ டவுன் லிங்க் நான் வச்சுருந்தேன். அந்த நியூ டவுன் வந்து என்ன ஆச்சுன்னா எங்கள் அம்மா டெலீட் பண்ணி விட்டாங்க. அதனால் நான் பஸ் வந்து ஏற்றி உங்களுக்காக வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இன்னும் என்னென்ன வீடியோ போடலான்றது கமெண்ட் சொல்லுங்கள். கைஸ், சாரி, ஒரு மிஸ்டேக் ஏமாதிரி தான். நான் கமெண்ட் ஆன் பண்ணாமல் விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து கமெண்ட்டில் போடுங்க அது சொல்லுங்கள் டாஸ் அது இதுன்னு சொல்லிட்டேன். சாரி, சத்தியமாக நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். கமெண்ட் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். என் ஃப்ரெண்டு சொல்லவும் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அவனும் வச்சுக்கான் விஆர்பி கேமிங் .1 அப்படின்ற கேம் வச்சுக்கான். சரி காய்ஸ், இன்றைக்கி வந்து ஃபேக்டாக மித்தான்றது பார்க்க போகிறோம். உண்மையாக பொய்யா ஒரு 3 விஷயம் கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அந்த பெட்டு மாதிரி ஒரு நிழல் தெரியுமா, அதுக்குள்ளே போய் நம்ம பைக்கை நிறுத்தி இறங்கணுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம். அதாவது சிறைச்சாலைக்குள்ளே போயிடலாம், கேட்டுக்குள்ளே. அப்போ அங்கேருந்து நம்ம யாரையாச்சும் சுட்டா ஒன்றும் ஆகான்றத ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, நான் சொல்லலை. அது உண்மையாக பொய்யா? போலீஸ் வந்து நம்மளை சுட்டா நம்ம போலீஸை வெளியேந்தே சொல்லான்னாங்க. என்னடா விளம்பரம் வருது காய்ஸ், சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் நெட்டு போட்டு விளாட தேவையில்லைன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஏன் நெட்டு போட்டிருக்கேன்னா, நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் நெட்டு போடுறேன், தவிர நெட்டு போடணும் ஆசை இல்லை. வாங்கப்பா போகலாம். பேசி மூச்சு தான் போகும். கைஸ், சொல்ல மறந்துட்டேன். அனைத்து இந்தியன் நேவி சார்பாக அவங்க உழைப்புக்காக நன்றி கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி என்சிசி நேவி டே. நேற்றே நான் ஒரு அப்லோடு போட்டிருந்தேன் வீடியோ ஷார்ட்ஸு. நான் ஃபுல் வீடியோ போடல. ஏன்னா நேற்று பரேடுன்னு சொல்லியிருந்தாங்க. பரேடு பண்ணிகிட்டு இருந்தனால என்னால் போட முடியல வீடியோ. சாரி, கோச்சுக்காதீங்க. ஆனால் இனிமேல் என்ன முடிஞ்ச ஒரு ஷார்ட்ஸ் இல்லை, நான் ஃபுல் வீடியோ வச்சு போடுறேன். காய்ஸ், மன்னிச்சுங்க. வேறு என்ன கேம்லாம் ப்ளே பண்ணுறது இந்த கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரீ ஃபயர் என் தம்பியை விட்டு ப்ளே பண்ண சொல்ல பார்க்குறேன். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் எனக்கு விளையாடது. சரி, இப்போ அந்த பெட்டு நடல அங்கே நிறுத்திக்கலாம், இறங்கும். காய்ஸ், உள்ளே வந்துட்டோம். இங்கே ஒரு உட்காந்துருப்பான், எங்கடா அவனை காணான்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் புதுசாக கேம் மாற்றினால எல்லாமே போச்சு. காய்ஸ், இங்கேருந்து அந்த ஏதாச்சும் ஒரு போலீஸ் வந்து அங்கே வெளியே நிற்கிறான். மண்டேல ஒன்று போட்டுட்டம்மா. காய்ஸ் குடுறோம். காய்ஸ், உள்ளே நிற்கிறனால நமக்கு ஒன்றும் அவ்வளோ. போலீஸை சுட்டாச்சு, ஆனால் ஸ்டார் ஒன்று கூட காணோம். கைஸ், ஸ்டார் ஒன்று கூட காணோம். அதனால் இந்த பெட்டுக்கிட்ட வருவோம். பைக் வந்துருச்சு. வா, எப்பட்றான்? சரி, இப்போ இந்த பைக் எடுத்துகிட்டு ஓடுவோம். கம்பியில் போய் சொல்லுவேன் பாரு. அடுத்த ஸ்டார்ஸ் என்னன்னா, நம்ம யாரையாச்சும் சுட்டுட்டு இன்ஃபினிட்டி ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குது. 91-29 அப்படின்ற ஒன்று இருக்குது. யாரையாச்சும் சுடும் போது இது போட்டாலோ இல்லை சுடுறதுக்கு முன்னாடி போட்டாலும் நமக்கு பிளட்டே குறையாது. அப்படி சாவர நிலைமையில் அந்த பிளட் இருக்கும் போது நம்ம அந்த பிளட்டை அந்த நம்பரை போட்டு சீட் கோடை போட்டோன்னா நமக்கு பிளட்டு அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாதுன்றாங்க. வாங்க, உண்மையாக பொய்யான்னு பார்த்துக்குவோம். இதே என் ஃப்ரெண்ட் நான் சொல்கிற மூணுமே என் ஃப்ரெண்டு தான் சொன்னது. போய்க்குவோம், யாராச்சும் சுடுவோம். இப்படி போலீஸ் நம்மள்கிட்ட வேலையை கட்டினாங்கன்னா நம்ம வேலையை கட்ட ஆரம்பிச்சிடுவோம். இதோ இங்கே ஒருத்தன் வேணா சொல்லுவோம். என்ன புகை வருது பக்கத்துலேருந்து? ஐயோ, வண்டி பற்றிக்கிச்சு. அங்கே சுட்டா இங்கே பற்றுதே. ஒரு அங்கே நிற்கிறான். அவங்க சுடாமல் விடவே கூடாது. இன்றைக்கி அந்த லூசு மொட்டை என்னன்னு சொல்லி எனக்காது. காய்ஸ், நெட்டு போட்டிருக்கனாலே என்னன்னு சுட்டுட்டான். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டார் 1 வந்திருக்கு. எத்தனை ஸ்டார் வருதுன்னு பார்ப்போம். வர்றவங்க எல்லாத்தையும் சொல்லணும். காய்ஸ், போலீஸ் இப்போ தான் வருவாங்க. நம்ம ராக்கெட் லான்ச்சர் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். வர்றாங்களா டம்முன்னு சுட்டு பறக்க விட்றல. அவங்க ஸ்கேட்டிங் விடுவாங்க பாருங்கள். எங்கடா ஒருத்தனையும் காணும். காய்ஸ், உண்மை நிரூபிக்க ஏதாவது வரேன். நான் எப்படா வராமல் போவேன்ற மாதிரி வராமல் பாரு. லேட்டாக வந்தாலும் முதல்ல போடுறா, வெள்ளைக்கார சுடுறா. தப்பிச்சிட்டாங்க கைஸ் போலீஸ்காரன் இங்கே இருக்க சுடுறா. ஓடு, ஒரு அடி. எங்கே அந்த போலீஸ் வெளியே வந்திருப்பானே? இல்லை போ, மிஸ் ஆகிட்டான். சுடுறா, அவனை போடுறான். இதான் பறக்கிறான். பறக்கிறான்.
இங்கே போலீஸ்லாம் வெளியே குதிச்சிட்றாங்க. ஒருத்தனாக சுடுவோம், அங்கேருந்து வரவனா இப்படி சுடுவோம். நம்ம பிளட்டு குறையட்டும், அப்புறம் தான் நம்மளால் இன்ஃபினிட்டி எடுத்து போட முடியும். சரி காய்ஸ், நீங்கள் இதை வடி வாங்குறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க. அடி வாங்கும் போது பிளட்டு குறைஞ்சா வண்டி போயிடும் காய்ஸ். சரி வாங்க அடுத்தவொடனே காய்ஸ் பிளட்டு ரொம்ப கம்மியாச்சு, ரெட் லெவலில் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், ஒரே வழி காய்ஸ் செல்லான்காவது ஆடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ வாங்க உடனே இது போடுவோம். 91 29 போடுறா. ஆடு வந்துருச்சு காய்ஸ். வந்துட்டேன் பாருங்க, எல்லாரையும் இப்போ சுடணும். 91 29. அட என்னடா இது காய்ஸ், ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். இப்போ நான் போட்டலில் பிளட்டு சுத்தமாக குறையலை. அப்போ நான் எந்த லெவலில் இருந்தாலும் அந்த லெவலில் நிற்கிது. ஏன்டா இப்போ எவனும் உன்னை சொல்லன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஸ்டார் போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இன்னொரு இதுக்கு என்னன்னா, எவனையாச்சும் சுட்டுட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் போலீஸ் நம்மளை அடிக்க நம்மளே ஸ்டார்லாம் சீக்கிரம் குறையும் அப்படின்றது தான் சொன்னாங்க. வாங்க இந்த பஸ்ஸு சுடுவோம். ஓடாது போடுற மண்டையில் அப்பா படுத்துருச்சு காய்ஸ். ஒரு ஸ்டார் ஏறிடுச்சு. ஒரு ஸ்டார் என்ன வராங்கன்னு பார்ப்போம். இப்படி வரலன்னா வச்சுக்கோங்க, வராங்களே சுடுவோம். தலைக்கவசம் உயிர் கவசம், அதனால் டிடிஎஃப் வாசல் சொன்ன மாதிரி தலைக்கவசத்தை உயிர் கவசத்தை மதிக்க வேண்டும். இப்போ எவனும் வர காணாமே, அட பாவி பேலுகளா, ஏன் நேரம்னு வர மாட்டிங்களா? எவனோ வரான் போல தூரத்தில் காய்ஸ். ஆமாம் காய்ஸ், எவனோ வரான். நம்ம இந்த கண்ணை வச்சுலாம் சுட்டால் நாளைக்கு தான் சுட்டு முடிப்போம். வாங்க ஷார்ட் எடுத்துடலாம். மண்டே என்னடா சாக மாட்டேன். 2 3 இந்த 3 ஸ்டார் 3 ஸ்டாரு. அந்த காசு சுட முடியுமா ஐஸ்? போலீஸ்கார் வர மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த அக்காவை ஒழட்டி விடுவோம் வாங்க. இப்போ ஐயோ சுடு. அந்த அக்காவை சுட்டா இன்னொரு சுட்டாச்சு. இன்னொன்று அக்காவை சுட்டாச்சு. இப்போ வாங்க 3 ஸ்டார் வந்துடுச்சு. போலீஸ்கார் துறறான் இல்லையா வராங்க, சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம ஓடிடலாம், ஏர்போர்ட்டுக்குள்ளே ஓடிடலாம். ஒர்ரா கைப்புள்ள வண்டியா. தலைக்கவசம் உயிர் கவசம் தான் நம்ம பயில்கிட்ட தான் கைஸ் கற்றுக்கணும். நம்ம எதுக்கும் ரவுண்ட்ஸை போட்டு வருவோம். வரான் ஏன்னான்னு பார்ப்போம். வரலன்னா திரும்பி ஓடுவோம், உள்ளே ஓடிடுவோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே நின்று பார்ப்போம் ஸ்டார் குறையுதான்னு. வாங்க இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடலாம். எந்த போலீஸும் வர மாதிரி இல்லை. ஏன்டா லூசு பிள்ளைகளை உங்களுக்காக வெயிட் பண்ணால் நீங்கள் வர மாட்டீங்க போல. காய்ஸ் நான் ரெக்கார்ட்லாம் கட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. திடீர்னு கட் ஆகிடுது. என்ன விஷயம்னு தெரிய மாட்டேங்குது. சரி வண்டியை நிறுத்துவோம், கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம். அப்படி வரலான்னு வச்சுக்கோங்க. இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வர சொன்னது பொய். அங்கே வான வெடிப்போம். அது வரையும் அப்போயாச்சும் வரேன் என்னன்னு பார்த்தோம். அந்தாண்டா இங்கே வெடிக்கிறேன். இப்போ எதுக்கு சிக்கி பாம்பு எடுக்கணும்? சரி சிக்கி பாம்பை வச்சுருவோம் காய்ஸ். நான் சொல்ல மறந்துட்டேன் காய்ஸ். அடுத்த வீடியோவில் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி இப்போ வாங்க போகலாம். எவனும் வர மாதிரி தெரியல. சரி வண்டி எடுத்துகிட்டு போகலாமா, வெளியே போனால் வந்து சுட்டுவாங்களான்னு பயமாக வேறு இருக்குது காய்ஸ். சரி நான் வெளியே போய்ட்டு எதுக்கு உள்ளே வரேன் காய்ஸ். எவனும் வராதனால நம்ம வெளியே போய் பார்த்தோம். ஒரே போட்டாங்க மண்டையை கட்டி போலீஸ்காரங்க. அதனால் உள்ளே வந்துட்டோம். நான் சொன்னதில் 2 டிக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறது, அப்புறம் இன்ஃபினிட்டி ஹெல்த்து, 3ஆவதான ஏர்போர்ட்டு ரொம்ப பொய்யாக இருக்குது. ஸ்டார் ஒன்றுமே குறையலை. கடைசியில் வெளியே போனால் சுட்டு தள்ளிட்டாங்க காய்ஸ். தொட்ட 1/2 மணி நேரம் நிற்கணும் போல் காய்ஸ். அதுக்கு நம்ம போலீஸ்காரங்களை சுட்டே கொண்டுருவோம். சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னா, அடுத்த இதோட எபிசோட் 3 வேணுமான்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன பற்றி போடலாம், என்ன கேம் போடலான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். போயிட்டு வரேன். பாய். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.